பேட்டிங் நடு பகுதியில் வச்சிருக்காரு. கஷ்டமான ஷாட் எவ்வளோ வச்சிருக்காரு. எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லிடுங்க போல இருக்கு. டாப் ஷாட் கஷ்டமான ஷாட் எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சதே ஹிந்தி சொல்லுவாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சதே 2 லாங்குவேஜ் தான் இருக்கு. ஹிந்தி தான் சார். ஹிந்தி இங்கிலீஷ் குழம்பிட்டாரு. மலையாளத்தில் தெரியாதவங்களுக்கு இந்த நாட்டில் ஓர வீட்டில் இந்த நாட்டில் நாளைக்கு சேட்டன் பேட்டிங் நாளைக்கு சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட போட்டியா இருக்கு. ஆரம்பிக்கிறது முன்னாடியே மகேந்திர சிங் தோனி ஒரு இன்ஜுரி இருக்காங்க. ரெண்டு வாரத்துக்கு ஆட மாட்டாராம். டெவான் பிரேவிஸ்க்கும் ஒரு இன்ஜுரி 3 மேட்சுக்கு ஆட மாட்டாருட்டாங்க. கடைசியில் கோச்சிங் ஸ்டாஃப் ஸ்டீவன் பிளேமிங்லாம் வந்து ஆட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஒரு கடைக்கிழமை படிக்கலாம் பார்ப்போம் அப்படிங்கிற சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் பரவாயில்லையே கேப்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு விட்டார் போல இருக்கு. அடுத்த மேட்ச்ல எக்ஸ்போஸ் ஆகி வர பாருங்க. பாவங்க நல்லா போட்டிருக்காங்க. அழகிருக்காரு. இந்த வருஷம் புதுசா வந்திருக்காரு. போன வருஷம் அன்சோல்டா போனாரு. மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு போலர் உபயோகிச்சிருக்காங்க. இன்னைக்கு 6 போலர்கள் மார்க்கெட்டை கூடி ஒரே ஓவர் தான் 16 முடிச்சாரு. ஆனா ஒரு மாதிரி ரொட்டேஷன் ஆஃப் போலர்ஸ் வந்து நல்லா இல்லாத மாதிரியே இருக்கு. பேட்டிங்ல இருந்து ஒரு மாதிரி போல்ட் வந்து 2வது ஓவர் போட உள்ள கிட்ட பாஸ் ஆக்ஷன் வந்தாங்க. பும்ராவுக்கு 0 ஒழிச்சு வச்சிருக்காங்க. அண்டிப்பாட்டி அவரே போலிங் போட்டாரு. 2 ஓவர் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அடுத்த ஓவர் போட நினைக்கிறேன் 18 பும்ரா. இறங்கி முடிச்சிருக்கு. நீங்க பும்ராவா இருக்கலாம். ஆனாலும் நான் உட்கார்ந்து அடிப்பேன். கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். வந்து மூட்டிட்டு போடுமா 140 km/h தைரியத்துக்கு பாராட்டுகள். கேப்ல அடிச்சதுக்கு பாராட்டுகள். நான் கூட தொடங்கி இருக்கிறது நாளைக்கு சிஎஸ்கேவோட மேட்ச் ஆர்ஆரோட நினைக்கிறேன். இந்த மேட்சை பத்தி ஸ்டீவன் பிளேமிங் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி இந்த பாலுக்கு அப்புறம் கேட்கலாம். நினைச்சாங்க அவர் தான் வந்து 15 வருஷம் கோச் 50 வருஷம் அவர் தான் கோச் சிஎஸ்கே. நியூசிலாந்து நாட்டில் தான் அவர் திரும்பி போகிறாங்களா. ஆனால் போக மாட்டேங்கிறாரு. ஸ்டீவன் பிளேமிங் என்ன நினைக்கிறீங்க? It's always nice to start well. You do a lot of preparation and the first game really is the barometer of where you're at. So the first game is always important. You want to get away to a good start, so that's really what the focus has been on. Once you start the tournament, it becomes a little bit more about recovery and the work in between. But up until now, the full preparation has been had. ஒரு கோச்சா இருக்கும்போதே கசு புசுன்னு பேசுவாரு. இன்னைக்கு ஒரு 3 செகண்ட் ஆகும் அவர் புரியுது. என்ன ஆச்சு அப்படின்னு நானே 2 வாட்டி தப்பா பேசிட்டேன். அவன் 7 மணிக்கு 4 மணி நல்ல கம்யூனிகேஷன். 7 மணிக்கு வா அப்படின்னா 4 மணிக்கு போயிருக்கேன். பத்ரி 4 மணிக்கு படம் பேப்பர் தான் போட்டு வந்தாரா நடுவுக்கு போயிட்டு. நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்தியாவில் எங்க இருந்தாலும் எவ்வளோ போட்டு பார்த்தாலும் வந்திருக்கேன். கௌஹாத்தியிலிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த டீம் கூட ரவீந்திர ஜடேஜா அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த நாளைக்கு இருந்து என்ன டீம் பார்க்க சொன்னீங்கன்னு சொல்லி வெளிப்படுத்த வேங்க மாதிரி ஆடுவாரா அப்படின்னு பார்க்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸாக ஆடுற முதல் மேட்ச் நாளைக்கு தான். ஒரு எக்ஸைட்டிங் போட்டியா வந்து திங்கட்கிழமை சாயங்காலம் மந்தமா போவது மகிழ்ச்சிகரமா போகும். காபடி ஜெட்டு அந்த பக்கம் போக சேட்டன் சஞ்சு இந்த பக்கம் ஆமா ஜெட்டு போட யாரு சிஎஸ்கேல நீங்க 2 பேர் சொல்லுங்க. ஓஹோ கோச்சி ஒரு மாதிரி போரோட ஆரம்பிச்சதா. அதுக்கப்புறம் பும்ரா பேட்டிங் பிசினஸ் குவைட் ஆயிடுச்சு. இந்த ஓவர் ரிங்கு சிங் என்ன அடிக்கவே மாட்டேங்குது. ரிங்கு டூ சம்திங் படி ஓட சிக் இந்த ஓவர் எனக்கு 204 ஓகே பரவாயில்ல வரும். பும்ரா இருக்காரு. பும்ரா டு ரீச் இதான் போடுவாங்க. லெஃப்ட் சைடுல ஃபீல்ட் லெஃப்ட் சைடுல எல்லாரும் பின்னாடி ஆஃப் சைடுல எல்லாரும் முன்னாடி அந்த மாதிரி வச்சிருக்காரு. பும்ரா அவருக்கு தான் போடுவாங்க. பாருங்க இந்த பால் 60 ரிங்கு சிங் இல்ல ரிங்கு கிங். ஓ என்ன இது ரிங்கு சிங்கிள் யாருக்கு வேண்டும்? 18 ஓவர் முடிவில் 199 கேட்கும். உங்ககிட்ட கத்துக்கிட்டு மியூச்சுவல் ஆடி நீங்க வச்ச நம்பிக்கையிலே தெரிஞ்சு
காட்டுவாரா இல்லை சுனில் நரேனின் சுழலில் மீண்டும் சிக்குவாரா? இன்னைக்கு ரோஹித் சர்மா இந்த டோர்னமெண்ட்ல முதல் பார்ட்டியாக IPL 2026 விளையாட போறாரு. KKRக்கு எதிராக 1000 ரன்களை நெருங்கின மொத்த 3 பிளேயர்ஸ்ல அவரு ஒருத்தர். डेविड वार्नर going to be the corner. The विराट कोहली के पीछे क्या है and रोहित शर्मा. अभी स्लीपर और रघुवंशी என்ன இது ஓடி இது வைட் என்ன வைட் டு அம்பையர் ஃபயர் இது வைட் டெவலப்பர் டு அம்பையர் டு டைரக்டர் ஓடியா கோவிலில் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பவர் பிளேயர் அதிரடியா ஆடுவாரு. அந்த அவருக்கு பிடிச்ச டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா KKR. லக்கிருக்காரு குழந்தை இருக்காரு. இன்ஃபேக்ட் ரோஹித் பிடிச்ச டீம் KKR இருந்தாலும் அவரோட காதல்களை இணைக்க செஞ்சிருக்காரு KKR. நீங்க அந்த மாதிரி ஒரு டாப் எதிர்பார்க்கிறேன். நீங்க வாங்கினே மும்பை ராஜா ரோஹித் சர்மா. मुंबई का राजा राजा मुंबई का राजा ராஜா मुंबई का राजा मुंबई का आवा मुंबई का நினைச்ச நல்ல ஷாட்டிங்க போலகா இருந்தாலும் பின்னாடி போயிருக்கு ஒன் பிச் போல கம்பி வந்திருக்கு ரகுவன்ஷிக்கு இல்ல ஓவர் போயா மும்பை का राजा இவருதான் ஏன்னா இவரு மும்பைல தான் வளர்ந்தாரு ரகுவன்ஷி கல்கத்தா வளர்ந்தாலும் மும்பை தான் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் மும்பை ராஜா சொல்லலாம். 22 வயதுல யங்ஸ்டர் அதாவது சிக்கலான இடத்துல வந்தாங்க. நல்லா ஆடிருக்காரு. வயசு சிறுசா இருந்தாலும் நல்ல ஒரு மெச்சூர்னோ கடைசி முழுக்க நின்று வேலை சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு கேட்காரு ஒரு கோல் அவுட் நினைக்கிறேன். நல்லா ஒழுங்கா போடல பேட்ல கண்டிப்பா கேட்ச் பிடிச்சிடலாம். மும்பைக்கு போட்டி டீம் ரெண்டு போட்டிங்க கோல்மா அந்த கேட்சை பிடிச்சு செலிப்ரேட் பண்ணி அச்சின் செலிப்ரேட் டிவியில் பார்த்த அளவுக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ரகுவன்ஷி முக்கிய இடத்தை வேலை முடிச்சிருக்காரு. எல்லாம் அடிக்க வேண்டிய மாதிரி அடுத்த பாலே அவுட் ஆயிருக்கிறார். நல்ல இன்னிங்ஸ் எல்லாம் மும்பை கிரவுண்ட் ஃபைனலி அழகா வந்திருக்கீங்க. ஹார்திக் பாண்டியா வேகத்தை எடுத்து போட்ட பந்து ஹைட் இருந்தது. ஆனா டிஸ்டன்ஸ் இல்லை. நல்ல கேஷ் வந்து வருமா வந்து கீழே வருது ரொம்ப முக்கியம். நைட் ஸ்கை பட் சேஃபா உள்ள கையில குடிச்ச அந்த ஒரு கேட்ச். எஸ் எடுத்து வந்து ரகுவன்ஷி. ஆனா கொஞ்சம் லேட்டா அவங்களுக்கு வருது. நல்லா விளையாடுங்க. ரகுவன்ஷி 51 ரன்னுக்கு அவுட். 208 ஒரு பால் நல்ல புடிச்சாரு புடிச்சாரு நீங்க சொன்னது எப்படி எப்படி மாதிரி பார்த்தா மைக் எடுக்கிறார். அவர் அதான் கேட்ச் பாண்டியா அவர் பேர் அதான் ஸ்பெஷல் பாண்டியா போடுறாரு. ஆமா வண்டியை கண்ட்ரோல் பண்றது கிளட்சி. இந்த கிரிக்கெட் கேமை கண்ட்ரோல் பண்றது ஹார்திக். அதுதான் கிளட்சி சொல்றாங்க. மெது வந்துக்கிறது பாத்தீங்களா? மெது வர எடுத்து குடி சாப்பிடுங்க. நாங்க இங்க மெதுவோட நல்லா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி இல்லை மெதுவோட. கிரிக்கெட் இதை பண்ணீங்க பாத்தீங்களா? கிரிக்கெட் பண்றது நீங்க வடையை பத்தி பேசுது. நான் வடையை பத்தி பேசும்போது தமிழ்நாடு ரிங்கு நீ படவே மாட்டேன். ரிங்குக்கு என்ன லாஸ்ட் ஓவர் தான் ரிங்கு ஓவர். ஓகே இந்த வாரம் சிங்கிள் எடுத்துக்கோங்க. ரிங்கு அமன்தீப் நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர் தான். போன சீசன் நல்லா இருந்தது அவருக்கு. அமன்தீப் நல்ல ஒரு கிரிக்கெட் இன்னிங்ஸ் ஆனார். 6 பால் 20 3 பால் 70. மும்பை பீச் ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா 240 250 260 நூற்றம் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்ததுங்க ஸ்கோர் இருந்ததுங்க. பிரிண்டட் ஸ்கோர் இருந்தது. ஏன்னா இவங்களோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் டீப் இல்லை. இவங்க டாப் ஹெவி டீம் கரெக்ட் தானே. KKR மிடில் ஆர்டர் இஸ் நாட் சோ பவர்ஃபுல். மும்பை ஸ்டேட் போலிங் இஸ் பவர்ஃபுல். யா ட்ரூ. What a English commentary in Passport Cover. Lava! What is this? இந்த ரிங்கு எல்லா மேட்சும் வந்து பாட வச்சிருக்கணும். அப்பப்போ கூட்டு உட்கார வச்சிருந்தால பாருங்க அவர் எதுவுமே வர மாட்டேங்குது. I like this. Jasprit Bumrah wants to win this match. அப்படி நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் நான் டார்கெட் செய்வோம். என்ன உங்களுக்கு 20வது ஓவர். அதனால நீங்க ரிங்கு என்ன சொல்றீங்க? இந்த ஓவருக்கு ஏதோ ஒரு பேரா செய்யுது IPL-ல. என்ன பேரு? ரஜினி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க கிட்ட. வேட்டையாடு விளையாடு பிரகாஷ் ராஜ் பேர் இருந்தா காதுல சொல்லுவோம். ஆணையக்கும் மணிசருக்கும் ஜஸ்பிரீத் பும்ராக்கும் நோபல் வரும்.
டாடா ஏஜி ஃப்ரீ ஹிட்டுங்க இது. ஆமாங்க, இதை மறந்து போயிட்டாங்க. இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க பச்சை மிட்டாய். டாடா ஏஜி ஃப்ரீ ஹிட்னு சொன்னாங்க. திருப்பி அந்த டாடா ஏஜி ஃப்ரீ ஹிட் இருக்கு. கேட்டே இருக்கிறேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். தேவதிலே கௌரவமா இருக்காரு. அட்லீஸ்ட் டாடா ஏஜி ஃப்ரீ ஹிட். அப்பே யார் முருகாசன் நினைச்சாதீங்க, அவர் கிடையாது இவரு. டாடா ஏஜி செய்ய வந்தா பயத்தை தூக்கி நீங்க வெளில போட்டுடலாம். ஏன்னா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓ தலைவர் looking so smart as Idol. Idol, அவர் Idol. My idol. Oh, my Idol. Wow, what a shot! Straight to the fielder. Count இல்லைங்க, free hit. டாடா ஏஜி free hit. Like fighting a very ராஜே கொஞ்சம் எமோஷனல் ஆகிறீங்க. உங்களுக்கு ரிங்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு புரியுது ராஜே. You want him to score sixes? Yeah, Rinku is saying இல்ல, Rinku king அவர். Rinku is an inspiration. Come on buddy. ஒழுங்கா ஒரு பிளேயரை நல்ல ரிதம்ல இருந்த பிளேயரை 6 பால்ல 30-35 அடிச்சு அவர் உட்கார வச்சுட்டாங்க வேர்ல்ட் கப்ல. அதனால இப்ப திருப்பி ரிதம் பிடிக்கும் டைம் எடுக்கும். ரிதம் ரொம்ப புஷ்டா இருக்கு. நல்லா போட்டாரு பாருங்க.